ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, டோனி ஸ்டார்க் இல்ல, அவர் வந்து டாக்டர் டூம் ஆயிட்டாருன்னா, இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸுக்கு வந்து எம்சியூல வேலை இல்லாம போயிடும். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, டோனி ஸ்டார்க் தான் வந்து இருக்கிறதுலே எம்சியூல வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் மேன். அதே இதுல நம்ம டாக்டர் டூம் எடுத்து பார்த்தோம்னா, அவர் தான் வந்து ஒரு அல்டிமேட் டார்க் மேஜிக் யூசர். அது மட்டும் இல்லாம அவரோட ஆர்மர் வந்து எம்சியூல இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மர். இது மட்டும் இல்ல, நம்ம டாக்டர் டூமோட ஈகோவை மட்டும் ட்ரிகர் பண்ணிட்டாலே போதும், நம்மளை கொல்றதுக்கு டாக்டர் டூமுக்கு வேற காரணமே தேவையில்ல. இந்த மாதிரி இருக்க ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆளா ஆனா எப்படி இருக்கும்? என்மேன் சூட்ல டாக்டர் டூமோட மேஜிக் ஆட் பண்ணிட்டாருன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பயப்படும். ஸ்பைடர்மேன் வந்து மிஸ்டர் ஸ்டார்க் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவான். அதே இதுல தார் வந்து அவரோட ஹேமரை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. ஸ்ட்ரேஞ்ச் வந்து மேஜிக்கை இவன் சீட் பண்றான்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பெரிய வில்லனான தானோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை கலெக்ட் பண்ணதே வேஸ்டா போச்சுன்னு டிப்ரெஷன்ல இருப்பாரு. இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. டோனி ஸ்டார்க் வந்து ஹீரோவா இருந்தாருன்னா வந்து இந்த உலகத்தை வந்து சேவ் பண்ண நினைப்பாரு. ஆனா டாக்டர் டூமோட மைண்ட் செட் வந்து அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் இந்த உலகத்தை ரூல் பண்ண நினைப்பாரு. இது மட்டும் நடந்துச்சுன்னா மார்வல் ஹிஸ்டரியை வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டோனி ஸ்டார்க் பிளஸ் டாக்டர் டூம்னா யாரால வந்து இவங்களை நிறுத்த முடியும்? யாராலையும் இவங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியும்னா யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல அவங்க நேம சொல்லுங்க. டாக்டர் டூம் தான் வின் பண்ணுவார்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.